சர்க்கரை தவிர்ப்பதன் மகத்தான பயணமும் அதன் வாழ்வியலின் நன்மைகளும். வெல்கம் பவுடர் யூடியூப் சேனலுக்கான விரிவான தொகுப்பு. நாம் சாப்பிடும் உணவுகளில் சர்க்கரை என்பது மிகவும் பொதுவாகவும் பெரும்பாலும் உணராமல் அதிக அளவில் உட்கொள்ளப்படும் ஒரு பொருளாக இருக்கிறது. இனிப்பான பானங்கள், பிஸ்கட், கேக், டீ, காஃபி, சாஸ், பாக்கெட் உணவுகள் என அனைத்து வகை உணவுகளிலும் இந்த சர்க்கரை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் இந்த பரவலான பயன்பாட்டுக்கு பின்னால் அதிர்ச்சி அளிக்கும் பல பாதிப்புகள் மறைந்திருக்கின்றன. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த காணொளியில் சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்த்தால் என்ன ஆகும், அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், சர்க்கரை தவிர்ப்பதால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, சர்க்கரையின் பயன்பாடுகள் மற்றும் அதற்கு மாற்றாக எது பயன்படுத்தலாம் என்பதையும் விரிவாக பார்ப்போம். சர்க்கரை என்றால் என்ன? சர்க்கரை என்பது ஒரு வகை கார்போஹைட்ரேட் ஆகும். இது பெரும்பாலும் சுக்ரோஸ் என்ற மூலக்கூறு வடிவத்தில் காணப்படுகிறது. இயற்கையாகவே பழங்களில் மற்றும் சில காய்கறிகளில் காணப்படும் சர்க்கரை நம் உடலுக்கு தேவையான சக்தியை தரும். ஆனால் தற்போது நாம் அதிகம் உட்கொள்வது பண்பட்ட சர்க்கரையாகும். இது இயற்கை அல்லாத தொழில்நுட்ப முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. சர்க்கரை உட்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள். நீரிழிவு நோய். அதிக அளவில் சர்க்கரை உட்கொள்வது இந்நோயுக்கான முக்கிய காரணமாக விளங்குகிறது. உடல் பருமன். சர்க்கரை அதிகமாக உட்கொள்வதன் மூலம் கலோரி அளவு அதிகரித்து உடலில் கொழுப்பு சேரும். மன அழுத்தம் மற்றும் மோட்டிவேஷன் குறைவு. சர்க்கரை உடலின் இன்சுலின் நிலைகளை மோசமாக பாதிக்கும். ஹார்மோன் சரிவுகள். பெண்களில் மாதவிடாய் கோளாறு மற்றும் சிரப்பு தோன்றும். முதல் வாரம் சளி, சோர்வு குறைபாடு. அதிகப்படியான சர்க்கரையை தவிர்த்த உடனே சோர்வு குறையும். மன அமைதி. மூளை தூண்டல்களும் மன அழுத்தங்களும் குறையும். 2 முதல் 4 வாரங்கள். உடல் எடை குறைவு. சர்க்கரை இல்லாத உணவுகள் உடலில் கொழுப்பை கரைக்கும். மன அழுத்தம் குறைவு. டொப்பமின், செரடோனின் போன்ற ஹார்மோன்கள் சீராக இயங்கத் தொடங்கும். 1 முதல் 3 மாதங்களில் இம்யூன் சக்தி அதிகரிப்பு. சர்க்கரை தவிர்ப்பது ஆண்கள், பெண்கள் இருவரிடமும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மனப்பாட்டை தூண்டும். அதிக உற்சாகம், வேலை உன்னிப்பாக செய்யும் மனநிலை ஏற்படும். சர்க்கரையின் பயன்பாடுகள். சமையலில் இனிப்பு சேர்க்க பேக்கிங் பொருட்களில், கேக், பிஸ்கட், பாஸ்ட்ரி பானங்களில், ஜூஸ், டீ, காபி பிரசாதம் மற்றும் மதிப்பளிப்பு உணவுகளில், பொது உணவுகள், சாஸ், கேட்சப், பாட்டில்கள். இந்த பயன்பாடுகள் அனைத்தும் நமக்கு இனிப்பு உணர்வை அளித்தாலும் அதன் பக்கவிளைவுகள் அதிகமாக இருப்பதாலே இதற்கான மாற்றுப் பொருட்கள் தேவைப்படுகிறது. சர்க்கரைக்கு மாற்றாக இயற்கை இனிப்புகள். 1. தேன், ஹனி. இயற்கையாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் கூடியதும். நுரையீரல், இருமல் நோய்களுக்கு சிறந்த நிவாரணம். அதிக வெப்பமில்லாமல் பயன்படுத்த வேண்டும். 2. பனை வெல்லம், பால்ம் ஜாகரி. இரத்த சோகையை குறைக்கும். தசை வலிமையை அதிகரிக்கிறது. சிறந்த இரத்த ஓட்டம் வழங்கும். 3. நாட்டு சர்க்கரை, கண்ட்ரி சுகர். இயற்கையாக தயாரிக்கப்பட்ட சர்க்கரை. ராசாயனமில்லாததால் உடலுக்கு கேடு இல்லாதது. ஸ்டீவியா. இலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் இனிப்பு. டயபெட்டிக்கே தேவையான சிறந்த மாற்று. கலோரி இல்லாத இனிப்பு. 5. தேன் வகைகள். மரம் தேன், மலர் தேன், காடு தேன் என பல வகைகள். நோயாளிகளுக்கு மருத்துவ பயன்கள் அதிகம். 6. பப்பாளி, முருங்கை பழம், வாழைப்பழம், திராட்சை போன்றவை இயற்கையாக இனிப்பு தரும். உடலுக்கு வைட்டமின், நார்ச்சத்து மற்றும் ஆன்டிஆக்சிடன்ட்கள் வழங்கும். 7. தேன் கலந்த மூலிகை பானங்கள். வாகைப்பாகு, நிலவேம்பு, துளசி டீ. இவை இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். சர்க்கரை தவிர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள். முழுமையான உடல் ஆரோக்கியம். இளமையாக தோற்றம். நீரிழிவு, இரத்த அழுத்தம், எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றன. மன அமைதி மற்றும் உற்சாகம். தோல் பிரச்சனைகள் குறைவு. முகப்பருக்கள், கருமை. சிறந்த தூக்கநிலை. மெமரி, கவனம், ஒருங்கிணைப்பு ஆகியவை மேம்படும். உடல் சோர்வு குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும். சர்க்கரை தவிர்ப்பதை எப்போது துவங்கலாம்? இன்று துவங்கலாம். சிறிய மாற்றங்கள் மூலம். டீயில் சிறிது தேன், காலை வெறும் பழங்கள். வீட்டிலுள்ள அனைவரும் இந்த மாற்றத்தில் பங்கேற்க வேண்டும். இனிப்பு உணவுகள் வேண்டாம் என்பதல்ல, இயற்கையான இனிப்புகளை தேர்வு செய்ய வேண்டும். முடிவுரை. சர்க்கரை ஒரு இனிப்பு மட்டுமல்ல, அது ஒரு அத்தியாவசிய தீர்மானம். நம்முடைய வாழ்நாளை குறைக்கும் மருந்து போலவும் இருக்கும். சர்க்கரை தவிர்க்கும் பயணத்தை இன்று துவங்குங்கள். உங்கள் உடல், உங்கள் மனம், உங்கள் வாழ்நிலை அனைத்தும் நன்றாக மாறும். இயற்கை இனிப்புகளை நம் பழக்கமாக மாற்றினால் இனி மருத்துவமனை என்ற வார்த்தையை நாம் தேட வேண்டியதில்லை.